Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு டிசம்பர் 22 2022. இன்னைய செய்தியை பார்க்கலாமா? ஆஹ் அமெரிக்க சந்தை நேற்று முடிவுற்ற போது மிக வலிமையான ஒரு ஏற்றத்துடன் முடிந்திருக்கிறது. டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5%க்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் அங்க கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் என்பது மிக ஒரு பலமான ஒரு ஏற்றத்தில் புள்ளி ஒரு கொடுத்திருக்கிறதா காரணம். இனி மற்ற சந்தைகளுடைய நிலவரத்தை பார்க்கலாம். காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் எல்லாமே பெரும்பாலும் ஏற்றத்தில் துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஜெக்ஸ் நிப்டி என்ற பெயரில் பெரிய ஒரு கேப் அப் 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு கேப் அப்ல துவங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் நேத்திக்கு அந்த மாதிரி ஒரு கேப் அப் நடந்ததை பார்த்தோம். அது ஒரு செல்லிங் ஏரியால லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செல்லிங் ஏரியால லேண்ட் ஆகி பெரிய லெவலில் இறக்கத்தை பார்த்தோம். இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு செல்லிங் ஏரியால லேண்ட் ஆகலாம். ஆனா கொஞ்சம் அது ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேல போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். 17,800க்கு இப்போ நம்ம சப்போர்ட் லெவலையும் ரெசிஸ்டன்ஸ் 18,500லையும் வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு இந்த லெவலில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு வரோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year bond yield வந்து இப்போ 3.65 ஒரு பெரிய மாற்றமே இல்லை. டாலர் இண்டெக்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103.9 104 இப்போ 104.07 அப்படின்னு இருந்தது. ஒரு சிறிய மாற்றத்தோட தற்போது இருந்து வருகிறது. பிரெண்ட் குரூடு கொஞ்சம் விலை ஏற ஆரம்பிச்சிருக்குது. $80 $82 $83 கிட்ட போயாச்சு. கோல்டு ஏறக்குறைய பெரிய ஏற்றத்திற்கு பிறகு தற்போது ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு அவுன்ஸ்ன்றது 1818 என்று சொல்லக்கூடிய வகையில அதே ரேஞ்சில் தான் இருக்குது. நேற்றையோட $2 கூட இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது இந்த குறுகிய ரேஞ்ச் 82.5 இருந்து 83 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல முக்கியமா யூஎஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது டிசம்பர் மாசம் டேட்டா வெளியா இருக்கு. அது வந்து 108.3, அதுக்கு முந்தின மாசம் அப்படின்னு பார்க்கும்போது 101.4. ஆகவே இது ஒரு பலமான பொருளாதாரத்தை காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ஒரு ஞாபகம் படுத்துறதுக்கான ஒரு செய்தியா எடுத்துக்கலாம். Q3 earning ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 12th இருந்து இந்த மாற்றங்கள் வரும். SL Tech, Infosys இதெல்லாம் 12th அன்னைக்கு வருது. 14th அன்னைக்கு HDFC பேங்க். FIs நேத்திக்கு ஒரு செல்லரா இருந்திருக்கிறாங்க 1119 கோடிக்கு. அதே நேரம் நம்ம டிஐஸ் 1757 கோடிக்கு வாங்குறவங்களா இருந்திருக்கிறாங்க. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஐஸ் நம்மளுடைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் விட அதிகமான அளவு வாங்கியிருந்தாலும் கூட சந்தை இறங்கி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எஃப்ஐஸ் கேஷ் மார்க்கெட்ல மட்டுமல்ல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லயும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயும் பலமான விற்பனையை அவர்கள் மேற்கொள்வது என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்போதுமே டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஸ் எந்த பக்கம் போறாங்களோ அந்த பக்கம் அதிகமாக நகர்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கு ஒரு பெரிய பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய நம்ம இதை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எதை நோக்கி போகிறது 17,930 to 17,850 இந்த ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அந்த டிராவல் அப்படின்றது ஒரு கணிசமான அளவு அந்த திசையை நோக்கி நகர்ந்திருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கேப் அப் நடக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏறும்போதெல்லாம் திரும்ப விற்பனை கூடி கீழ் நோக்கி வருவதை நம்ம பார்க்குறோம். அதனால கவனத்துடன் செயல்பட வேண்டும். எல்லா ஏற்றங்களிலும் விற்பனைக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL ப்ரோக்ராம் ஜனவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பு காலை 9லிருந்து 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்லயே தினம் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு நிஃப்டியை லைவாகவே அனலிசிஸ் பண்றோம். யூடியூப் சேனல்ல எக்ட்ராவோட யூடியூப் சேனல்ல அன்னன்னைக்கு லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. தொடர்ந்து பார்த்து வாருங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.